கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். இந்த மே மாதத்தில் முதல் நாளில் இந்த வீடியோ வாயிலாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த உஷ்ண காலத்தில், இந்த வறட்சியான நேரத்தில் அப்பா உங்களுடைய ஆத்துமாக்களை அவர் திருப்தியாக்கி நடத்துவாராக. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒரு நாளும் ஒரு காலம் உங்களை சேதப்படுத்துகிறது இல்லை. அப்பா இந்த காலங்களில் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார். தம்முடைய மேக ஸ்தம்பத்தினால உங்களை மறைத்து மூடி தம்முடைய நிழலினால, செட்டைகளின் நிழலினால அவர் உங்களை மூடி பாதுகாத்து கொள்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகலாம். இந்த மே மாதத்திற்கான நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். மீகா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா சாப்டர் 2 verse 13. மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே கடந்து போவார். இல்லையா? இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்பா அந்த மே மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற வசன வாக்குத்தத்தம் என்னன்னா, அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இந்த மாதத்தில் அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். சரி, இந்த வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்னே கடந்து போவார். இதே இந்த தடைகளை நீக்குகிறவர், ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், த பிரேக்கர். த பிரேக்கர். மீகா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் தமிழ் ERV பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, தடைகளை உடைக்கிறவர். தமிழ்ல கூட தடைகளை நீக்கி போடுகிறவர்னு இருக்கு. தமிழ் ERV பைபிள்ல வசனம் விதமாய் சொல்லுகிறது. இதே வசனத்தை மீகா 2:13 தமிழ் ERV பைபிள்ல வாசிக்கலாம். தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் அவர்களை நடத்தி, அவர்களை நடத்தி அவர்கள் முன்னே நடந்து செல்கிறார். அவர்கள் முன்னே நடந்து செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் நுழைந்து, வாசலால் நுழைந்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். அவர்களின் அரசன், அவர்களின் அரசர் அவர்களின் முன்பு நடந்து போவார். அவர்களின் முன்பு நடந்து போவார். கர்த்தர் அவரது ஜனங்களுக்கு, கர்த்தர் அவரது ஜனங்களுக்கு முன்னால் இருப்பார். முன்னால் இருப்பார். சரி, இந்த வசனம் சொல்லுது, தடைகளை உடைப்பவர், த பிரேக்கர். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல, இந்த வருஷத்தின் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி வெளிப்படுவார்னா, தடைகளை உடைக்கிறவரா. இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எப்ப இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், என்ன சூழ்நிலையில சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறாங்க. இப்படி பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிற போது அந்த ஜனங்களை இப்ப விடுதலையாக்கி கொண்டு வரணும், அவங்களுடைய வாழ்க்கையை ரெஸ்டரேஷனுக்குள்ள கொண்டு வரணும். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றார். நான் தடைகளை நீக்கி போடுகிறவரா உங்களுக்கு முன்னாடி நான் கடந்து போவேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவரா நான் உங்களுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாரா? கடந்து போவார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல அசீரிய சிறையிருப்பை பார்த்தாங்க. அசீரிய அரசன் அவங்கள சிறையிருப்புக்குள்ள நடத்தி கொண்டு போனான். சிறையிருப்புக்குள்ள நடத்திட்டு போறதுனா என்னன்னா, கைது செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கைது செய்து அவங்கள மொட்டையடித்து நிர்வாணிகளா மாற்றி, அவங்களுக்கு முன்னாடியும் அந்த எதிரிகளுடைய படை போகும்,
அவங்களுக்கு பின்னாடியும் எதிரிகளுடைய படை வரும். இப்ப பின்னாடி இருக்கிற படையை கூட இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா இவங்களுக்கு முன்னாடி இவங்களை சிறையிருப்புக்குள்ள நடத்தி கொண்டு போறாங்க பாருங்க. அந்த தலைவர் இவங்களை என்ன செய்வானா, அந்த படைத்தளபதி கைது செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அவமானப்படுத்தி அவங்கள கட்டி என்ன செஞ்சுட்டு போவாங்கன்னா இழுத்து கொண்டே போவாங்க. அப்ப எதிரிகளுடைய படை இவங்களுக்கு முன்னாடி கடந்து போகுது. அது இஸ்ரவேலுடைய அப்படிதான் இவங்க சிறையிருப்புக்குள்ள இவங்க உள்ள போறாங்க. இஸ்ரவேலர்கள் பாபிலோன் சிறையிருப்புல போகும்போதும் அதுதான் நடந்துச்சு. நேபுகாத் நேச்சார் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பிடித்து அவங்கள பாபிலோனுடைய வழக்கத்தின்படி அவங்கள மொட்டையடித்து அவங்களுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கலற்றி கொண்டு அவர்களை நிர்வாணப்படுத்தி அவங்கள என்ன செய்யறாங்க, பாபிலோன் தேசத்துக்குள்ள அவங்கள சிறையாக கொண்டு போறாங்க. கால்நடையா அவங்கள என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முன்னே எதிரிகளின் படை நடந்து போன அந்த அனுபவம், அவங்களுக்கு முன்னாடி சத்துருக்கள் அவங்களுக்கு முன்னாடி நடந்து போனதை அவங்க பார்த்தாங்க இல்லையா, அதை பார்த்து கொண்டே அந்த சிறையிருப்புக்குள்ள கடந்து போனாங்கல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரணமா அவங்க இருதயத்துல ஒரு பெரிய காயமா என்ன செஞ்சிருக்கு, படிஞ்சிருக்கு. ஏன்னா சிறையிருப்புல 70 வருஷம் இருக்கிறாங்க. அதில் நிறைய பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க சிறையிருப்புக்குள்ள நடந்து வரும்போது இருந்த அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அந்த தருணம் இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். சிறையிருப்புக்குள்ள போறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க, எல்லாரும் மொட்டையடிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, சொத்துகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இப்ப எதிரிகள் இவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமா போறாங்க. இவங்க கைகளுக்கு கால்களை விலங்கு போடப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இவங்க நடத்தி கொண்டு போகப்படுறாங்க. இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இது இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய இருதயத்துல ஒரு சுவடாக, ஒரு காயமா, ஒரு ரணமா என்ன செஞ்சிருக்கு, அவங்க இருதயத்துல படிஞ்சிருக்கு. இப்போ அவங்கள ரெஸ்டோரேஷன் பண்ணி எங்க இருந்து, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து அவங்கள விடுதலையாக்கி திருப்பி வெளியே கொண்டு வரணும். அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார், நான் உங்களுக்கு முன்னாடி தடைகளை நீக்கி போடுகிறவரா கடந்து போவேன். ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவங்க இருதயத்துல ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு காயம் இருக்கிறது. எதிரிகளால, சத்துருக்களால கால்நடையா இப்படி சிறையிருப்புக்குள்ள கடந்து போன அனுபவம், அவங்களால கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவம். எதிரிகள் அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, கடந்து போனதை அவங்க பார்த்தாங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையில சில தருணங்கள் அப்படி இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? உங்களை நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணி உங்களை பணி நீக்கம் செஞ்சு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் பாருங்க. அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அந்த அந்த லேப்டாப் ஸ்க்ரீன்ல, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல அதை நீங்க மெயிலில் பார்க்குற போது அந்த மெயில் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்ல, அப்போ உங்க இருதயத்துல ஒரு கலக்கம் வரும் பாருங்க. இல்ல, உங்க இருதயம் ஒரு 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 வலி, அந்த கம்பெனிக்காக, அந்த நிறுவனத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சது, ராப்பகலா உழைச்சது, வேர்வை சிந்தி உழைச்சது, அதையெல்லாம் எதுவுமே மதிப்பு கொடுக்காம அவங்க உங்களை ஃபயர் பண்ணி அனுப்பும்போது உங்க இருதயம் கலங்கி உங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன் இருக்கிறப்ப உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு மறக்க முடியாத ஒரு ரணமா இருக்கும் இல்லையா? இல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய சொத்துக்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம், நீங்க விற்றிருப்பீங்க. நீண்ட காலமா உங்களுக்கு சந்ததியா வச்சிருந்த சில சொத்துகள் இல்ல, அல்லது நகை பணம் ஏதாவது, அதை நீங்க விற்க வேண்டிய ஒரு சூழல், உங்களுடைய அசட்டை நீங்க விற்க வேண்டிய ஒரு சூழல். ஆனா உங்களுக்கு வேற வழி இல்லை, அதை வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கணத்தை இருதயத்தோட இருக்கிறப்ப அந்த சொத்தை வாங்கினவர் உங்களுக்கு முன்னாடி அப்படி கடந்து போவாங்க பாருங்க. உங்கள்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கொண்டு போற போது அதை பார்ப்பீங்கல்ல, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு முன்னாடி அந்த காரியம் இருக்கிறப்ப. இல்ல, நீங்க ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறப்ப, நம்பிக்கையா இருக்கிறப்ப, அதை உங்களுக்கு தருவேன்னு சொன்ன அந்த நபர், அதே நபர், அவ்வளவு ஹோப் கொடுத்தவர், திரும்ப அதே நபர் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, இல்ல இதை நான் தர முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இருதயம் அப்படி ஒரு கலங்கின இருதயத்தோட அவரை பார்க்கும் பாரு. நமக்கு முன்னாடி தர்றேன்னு சொன்னவர், ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவர், அதே நபர் இப்ப அந்த டேர்மையே மாத்தி சொல்றாரு, நான் முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவர் நமக்கு முன்னாடி நிக்கிறப்ப எப்படி இருக்கும்? உங்களுடைய லைஃப்ல ஒரு ஏதாவது ஒரு சில நம்முடைய குடும்பத்துல உறவுகள், நம்மளோட நீண்ட காலம் பயணித்தவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போறப்ப, அவங்க அந்த பிரிந்து போற தருணத்துல அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல,
அதை அந்த நம்ம கண்ணு முன்னாடி நின்று இருந்த அந்த அனுபவம். இதை போல ஒரு ஒரு கடினமான சூழல், கடினமான தருணம் இல்லையா? இப்ப சில நேரங்கள்ல டாக்டர்ஸ்ட நீங்க போயிடும், சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்துல சிலருக்கோ அல்லது நமக்கோ டாக்டர்ஸ்ட போய் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறப்ப, அந்த ரிப்போர்ட் உங்க முன்னாடி டாக்டர் காட்டுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்க்குறப்ப அந்த அந்த வார்த்தைகள் வசனிக்கப்பட்ட இதெல்லாம் இருக்கு உங்க பாடியில அப்படின்னு டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை கேட்குறப்ப, அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த உங்க இருதயம் ஒரு கலங்கும் பாருங்க. அது ரணமா நம்முடைய மனதில் என்ன செஞ்சிருக்கோம், படிஞ்சிருக்கும் இல்லையா? அதை போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்துல அவர்களை அந்த பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள பாபிலோனுடைய அந்த படை தளபதிகள் நடத்தி கொண்டு போகிற போது அதை அவங்க பார்த்தாங்க தானே, அது அவங்க இருதயத்துல ரணமா படிஞ்சிருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி எங்கள் சத்துருக்கள் இப்படி நடந்து போனாங்களே, எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்றுட்டு எங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க சந்தோஷமா கடந்து போனாங்களே, எங்களை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி எங்களை கைது செய்து அவங்க நடத்தி கொண்டு எங்களுக்கு முன்னாடி போனாங்களே ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க கடந்து வந்தோமே அப்படின்னு சொல்லி இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்துல ரணமா இருக்கு. அப்பதான் ஆண்டவர் இந்த ரணத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. இந்த அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்த அந்த காயத்தை, அவங்களுடைய உணர்வுகள், அந்த எமோஷனை அப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்பா சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல நீங்க உங்களுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட காயம் இருக்குதானே, ரணம் இருக்குதானே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள சத்துருக்கள் இப்படி நடத்தி கொண்டு போனதை, உங்க முன்னாடி அவங்க போனதை நீங்க பார்த்தீங்க தானே. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் மீட்டு கொண்டு வரும்போது நான் உங்க முன்னாடி கடந்து போவேன். கர்த்தராகிய நான் உங்க முன்னாடி கடந்து போவேன். அதுவும் எப்படி கடந்து போவேன்னா, தடைகளை உடைக்கிறவரா, த பிரேக்கரா நான் உங்க முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்றேன். த பிரேக்கரா, தடைகளை உடைப்பவரா நான் உங்க முன்னாடி கடந்து போவேன். நீங்க எதிரிகள் சிறையிருப்புக்குள்ள உங்களை கொண்டு போகிறவர்களாகத்தானே நீங்க பார்த்தீங்க. அந்த சிறையிருப்பை எல்லாம் உடைச்சு, எதிரிகளுடைய அந்த அந்த அலங்கங்களை எல்லாம் உடைச்சு, இரும்பு தாழ்பால்களை எல்லாம் உடைச்சு, வெண்கல கதவுகளை எல்லாம் உடைச்சு, இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு எதிராக தடைகள் இருக்குமோ அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு உங்களை திரும்பவும் எருசலேம் பட்டணத்துக்குள்ள உங்களை வாசலால் உட்பிரவேசித்து நான் கொண்டு வர பண்ணுவேன். நான் உங்களுக்கு முன்னாடி தடைகளை உடைப்பவரா கடந்து போவேன். அசீரியர்களும் பாபிலோனியர்களும் உங்களுக்கு முன்னாடி சிறையிருப்புக்குள்ள கொண்டு போறவங்களா தானே நீங்க பாத்தீங்க. இனி வரும் காலத்துல நான் உங்களுக்கு முன்னாடி தடைகளை உடைப்பவராக கடந்து போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அந்த வார்த்தையை அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னாடி தடைகளை உடைப்பவரா கடந்து போகிறேன். சரி, தடைகளை உடைக்கிறதுனா என்ன? ஆண்டவர் எப்படி தடைகளை உடைத்து எப்படி நம்மளை கொண்டு போகிறார், அதை மட்டும் சுருக்கமா தியானிக்கலாம். இந்த தடைகளை உடைப்பவருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்குரிய ஹீப்ரு வேர்டு என்ன இருக்குன்னா, அது ஒரு பேர், அது ஒருவருடைய நேம்ல தான் அந்த வார்த்தை எழுதுறார். பாரேஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பாரேஸ் அப்படிங்கிற பேர், அதாவது அந்த ஹீப்ரு வேர்டு வந்து ஹா போரேஸ் அப்படின்னு இருக்கும். ஹச்ஏ ஹா போரஸ், POREZ, POREZ, ஹாபோரஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாரேஷினுடைய பேர். பாரேஷ்னா யார் தெரியும் இல்லையா உங்களுக்கு? யூதாவுக்கும் தாமாருக்கும் பிள்ளைய பிறந்தார் இல்லையா, அவர் தான் பாரேஸ். அந்த பாரேஷுடைய பேரை சொல்லி தான் ஆண்டவர் இதை மென்ஷன் பண்றார். நான் தடைகளை உடைப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பாரேஷாக உங்களுக்கு முன்னாடி கடந்து போவேன்னு சொல்றேன். நான் பாரேஷ போல உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வேன், கடந்து போவேன்னு சொல்றேன். அப்ப இங்க யாரும் இது வந்து ஒரு மெசியானிக் ப்ரொஃபட்டிக்னு வச்சுக்கிறீங்களேன். பாரேசுடைய வம்சத்துல இயேசு உதயமானார். பாரேசுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து உதயமானார். அதை சொல்றதுக்காக தான் இந்த ப்ரொஃபட்டிக் வேர்டு அவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் தடைகளை உடைப்பவரா கடந்து போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பாரேஷாக உங்களுக்கு முன்னாடி கடந்து போவேன்னு சொல்றேன். சரி, பாரேஷாக, பாரேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி காரியங்கள் நடப்பித்தார், பாரேஸ் எப்படி தடைகளை உடைத்து கொண்டு அவர் வெளிப்பட்டார், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை எவ்விதத்தில் அவர் செய்ய போகிறார், அதைத்தான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். சரியா?
பாரேசுடைய வாழ்க்கையில எப்படி தடைகளை உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தார், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் எப்படிப்பட்ட தடைகளை எப்படி அவர் உடைச்சு நம்மளை வெளியே கொண்டு வருவார், அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். சரி, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். Genesis chapter 38 from the verse 28 and 29. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. சரி, இங்க யூதாவையும் தாமாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 38வது அதிகாரத்தில் Genesis chapter 38ல யூதாவையும் தாமாரை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்ப யூதாவுக்கும் தாமாருக்கும் பிள்ளை பிறக்கிறது. கர்ப்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல்ல ஒரு பிள்ளை வெளிப்படுகிறது. அது தன்னுடைய கையை நீட்டுகிறது. வெளியே ஒரு கையை நீட்டுறான். அந்த குழந்தை அது நீட்டும் போது இந்த மருத்து வச்சு அந்த விரல்ல ஒரு சிவப்பு நூல் கயிற்றை கட்டுறான். பிறகு திரும்ப அந்த குழந்தை தன்னுடைய கையை உள்ள இழுத்துக்குது. பிறகு அந்த இன்னொரு ஆண் குழந்தை உள்ள கர்ப்பத்துல இருந்து என்ன செய்யுது, வெளிப்படுது. அப்பதான் அந்த மருத்துவச்சி சொல்றா, இல்ல ஏற்கனவே உனக்கு முன்னாடி ஒருத்தர் வெளிப்பட்டான், ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய கையை உள்ள இழுத்துக்கிட்டான். அவனை பின்னாடி தள்ளிட்டு நீ என்ன செய்யற, நீனு வெளிப்படுற, அதனால நீ இது வந்து நீ மீறி வருகிற, தடையை தாண்டி வருகிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாரேஸ் அப்படின்னு என்ன செய்யறா, பேர் வைக்கிறான். இப்ப நல்லா கவனிங்களேன். தாமாருடைய கர்ப்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பொதுவா ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கர்ப்பத்துல ஒரு வித்து உள்ள பிரவேசிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு குழந்தையா கருவா மாறுது. அடுத்து இன்னொரு வித்து அதே கர்ப்பத்துக்குள்ள நுழையும் போது என்ன நடக்கும்னா, இந்த முந்தின வித்து உள்ள போய் கருத்தரிச்சிருக்கு இல்லையா, அந்த வித்தை வந்து இந்த பிந்தின வித்து வந்து அடைச்சிக்கிறோம். அப்ப அடைச்ச பிறகு என்ன நடக்கும்னா, குழந்தை பிறக்கிற போது முதல்ல கருத்தரித்த வித்து குழந்தைய வெளியே வராது. 2வது கர்ப்பத்துக்குள்ள பிரவேசித்த வித்து தான் குழந்தைய என்ன செய்யும், முதல்ல வெளியே வரும். 2 வித்து உள்ள பிரவேசிக்குது. முதல்ல ஒரு வித்து உள்ள பிரவேசிக்குது, அடுத்து 2வது ஒரு வித்து உள்ள பிரவேசிக்குது. ஆனா குழந்தை பிறக்கும் போது 2வது பிரவேசித்த வித்து தான் முதல்ல வெளியே வரும். ஏன்னா முதல்ல உள்ள போனது உள்பகுதியில் இருக்கிறதுனால அதனால என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. 2வதா போன வித்து தான் முதல்ல அது என்ன செய்யும், வெளியே வரும். ஆனா தாமாருடைய ஆனா இந்த முதல்ல போன வித்து இருக்கு இல்லையா, அதுதான் தலைப்பிள்ளை, அதுதான் தலை வித்து. முதல்ல போன வித்து தான் தலை வித்து. ஆனா பிறக்கிற போது அது 2வது பிறக்குது. ஆனா கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது அதுதான் முதல்ல பிரவேசித்தது. அதுதான் முதல் வித்து. அதுதான் சேஷ்டபுத்திரமாக அந்த வித்துக்கு உரியதுதான். ஃபர்ஸ்ட் பார்ன் பிளஸிங் வந்து அந்த முதல் வித்துக்கு உரியதுதான். ஆனா அந்த 2வது வித்து தொடர்ந்து உள்ள போனதுனால அது என்ன செய்ய முடியல, முதல் வித்து வெளியே வர முடியாம அதை என்ன செய்யுது, தடையை உருவாக்கி அடைச்சுக்குது. 2வது போன வித்து முதல் குழந்தையாக பிறக்குது. ஆக்சுவலா முதல் குழந்தையா பிறக்கிற குழந்தை வந்து 2வதா உள்ள போன வித்து இல்லையா. இப்ப என்னன்னா, இப்படி எடுத்துக்கிறோமே, முதல்ல தாமாருடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு வித்து பிரவேசிக்குது, அதுதான் பாரேஸ். அந்த வித்து தான் பாரேஸ். ஆனா 2வது ஒரு வித்து பிரவேசிக்கிறது, அவன் தான் சேரா. இந்த 2வது போனவன் தான் 2வது வித்து தான் முதல்ல கையை நீட்டி வெளிப்படுகிறான். அவன் தான் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் மருத்துவச்சி அவனுடைய விரல்ல, சேராவுடைய விரல்ல அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்ப்பத்திலேயே ஒருவன் தடையை உடைச்சு வெளியே வர்றான் பாரு. இப்ப இயற்கை நியதி என்ன, 2வதா போன சேராதான் முதல்ல வெளியே வரணும். 2வதா போன சேராதான் முதல்ல வெளியே வருவான். இப்ப பாரேஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேரா உள்ள போய் அந்த வாசல் என்ன செஞ்சிருக்கான், அடைச்சிருக்கான். இவன் வெளியே வந்த பிறகுதான் முதல்ல உள்ள போன அந்த பாரேஸ் என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். ஆனா இங்க அதான் இயற்கை நியதி. ஆனா அதை மாற்றி கர்த்தருங்க காரியத்தை நடத்துறாரு பாருங்க. முதல்ல போன அந்த வித்து பாரேஸ் முதலாவது வெளிப்படும்படியா இந்த இயற்கை நியதியையே மாற்றி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கர்ப்பத்திலேயே
அந்த தடையை உடைச்சு பாரேச முதல்ல வெளியே கொண்டு வர. பாரேச முதல்ல வெளியே கொண்டு வர. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, தாமாருடைய வயிற்றுல உதயமான முதல் வித்து தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அனுபவிக்கணும். அவனுடைய சந்ததியில தான் ராஜ்யம் கட்டப்படணும். அவனுடைய சந்ததியில தான் தாவீது வரணும். இந்த பாரேசுடைய சந்ததியில தான் இயேசு பிறக்கணும். இந்த தேவ திட்டம் இருக்கு பாருங்க. இந்த தேவ திட்டம் மனிதர்களுடைய எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் க்ளோஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சு பாருங்க. மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? முதல்ல போன பாரேசுடைய வித்து முதல்ல வெளியே வர முடியாது, வரக்கூடாது. ரெண்டாவது போன சேராவுடைய வித்து தான் குழந்தைய என்ன செய்யணும், வெளியே வரணும். இதுதான் மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் இயற்கை கூட, நேச்சுரல்லா அதுதான். ரெண்டாவது வித்து தான் முதல்ல குழந்தைய வெளிப்படணும். ஆனா கர்த்தர் இங்க என்ன செய்யறாருன்னா, நேச்சுரல் ரூல் அதுதான். ஆனா கர்த்தர் இங்க என்ன செய்யறாருன்னா, முதல்ல போன குழந்தைய முதல்ல வெளிப்பட பண்ணுகிறார். எல்லா தடையையும் மேற்கொண்டு இயற்கை நியதிய பாரேச உடைக்க வைக்கிறார். யூதர்களுடைய சட்டத்தை பாரேச கொண்டு உடைக்கிறார். இல்ல, மனிதர்களுடைய எதிர்பார்ப்ப கர்த்தர் உடைக்கிறார். அப்ப கர்த்தருடைய திட்டம் என்ன செய்யுதுன்னா, God's plans override the human expectation. மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் தேவன் இங்க உடைக்கிறார் பாருங்க. ரெண்டாவது போன வித்து தான் முதல்ல வருவான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ நினைச்சிட்டு இருக்கிற இவன் ரெண்டாவது வெளியே வருவான்னு இல்ல, இவனைத்தான் நான் முதல்ல தடைகளை உடைத்து நான் வெளியே கொண்டு வருகிறேன். எங்க கர்ப்பத்திலேயே தடைகளை உடைச்சு வெளியே கொண்டு வர்ற. இயற்கையுடைய அந்த நியதி மாற்றப்படுகிறது. மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு மாற்றப்படுகிறது. யூத சட்டம் என்ன? அவங்க யூத சட்டம் பிறப்பதான் பார்ப்பாங்க. கர்ப்பம் திறந்து எது பிறக்குதோ அந்த குழந்தைக்கு தான் சேஷ்டபுத்திரபாகம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்ப்பம் திறந்து பிறக்கிறதான சேஷ்டபுத்திரபாகம் கொடுப்பேன்னு நான் பாரு, நீ எதிர்பார்க்கிறபடி இல்லாம நான் முன்னாடி போனவனை நான் முன்னாடியே பிறக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே தடைய உடைச்சு வெளியே வர்றான் பாருங்க. அவன் தான் பாரேஸ். அந்த கர்ப்பத்திலேயே இது எல்லாவற்றையும் மாற்றும். அப்ப ஆண்டவர் தடைகளை உடைக்கிறார்னா எதெல்லாம் மாற்றுவார்னா, மனிதர்களுக்கு உங்களை குறித்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளவர். இயற்கைக்கு ஒரு நியதி இருக்குல்ல, அந்த நியதிகளை எல்லாம் உடைச்சு மாற்ற வல்லமை உள்ளவர். மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்த்திருந்த அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றக்கூடியவர். மனிதர்களுடைய சட்டதிட்டங்கள் இருக்கும் இல்லையா, இது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்படி வெளிப்பட்டவன் தான் பாரேஸ். அந்த பாரேசுடைய பேரைத்தான் இங்க சொல்றாரு, நான் பாரேச போல உங்களுக்கு முன்னாடி நான் கடந்து போவேன். தடைகளை உடைப்பவரா, த பிரேக்கரா நான் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நீ உனக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ விஷயங்களை பார்த்தில்ல, உனக்கு கொடுக்கப்பட்டவன் உன்னுடைய சொத்துக்களை ஜப்தி பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் உன் முன்னாடி இருக்குல்ல, உன்னைய பணி நீக்கம் செஞ்சு வந்த அந்த மெயில் உன் முன்னாடி இருக்குல்ல, நீ சொத்துக்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்துட்டு அதே உன்னிட்ட வாங்கின அதே நபர் உன் கண்ணு முன்னாடி இருக்கிறான்ல, அவன் உனக்கு முன்னாடி தானே இருக்கிறான். உன் முன்னாடி டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உன் முன்னாடி இருக்குதானே. இதை போல உன்னைய ஊழியத்துல இதை நிறைய பார்க்க முடியும். ஊழியத்துல நம்ம அபாண்டமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள், குறை சாட்டுகிறவர்கள் எங்கேயோ இருக்க மாட்டான், நமக்கு முன்னாடியே இருப்பான் பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பான் பாருங்க. இல்ல, அப்ப ஆண்டவர் சொல்லுது, இவங்கெல்லாம் அவங்க முன்னாடி இருந்ததை நீ பார்த்து இல்ல, இந்த மாதிரியான எதிர்மறையான காரியங்கள் உன் முன்னாடி இருந்ததை பார்த்து இல்ல, இனிமே நான் பாரேச போல உன் முன்னாடி இருக்கிறத நீ பார்ப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாரேஸ் எப்படி இயற்கை நியதிகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தானோ, பாரேஸ் எப்படி மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்த்து போக பண்ணி முன்னாடி வந்தானோ, பாரேஸ் எப்படி யூத சட்டங்களை எல்லாம் அவமாக்கி அவன் முன்னாடி வந்தானோ, அத போல அப்படிப்பட்ட பாரேஸாக, அப்படிப்பட்ட தடைகளை உடைக்கிறவராக நான் முன்னாடி கடந்து வருவேன். முன்பாக நீ எத்தனையோ விஷயங்கள் உனக்கு முன்னாடி இருந்ததை நீ பார்த்திருக்கிற இல்ல, உன்னை எதிர்க்கிறவர்களை முன்னாடி வச்சு பார்த்த, உன்னை விரோதிக்கிறவர்களை முன்னாடி வச்சு பார்த்திருக்கிற,
உன் அலுவலகத்துல உன் முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறேன், உன் கண்ணு முன்னாடியே இருக்கிறேன், உன் வீட்டுல, பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, ஊழியத்துல, உன்னுடைய எல்லைகள்ல, சூழ்நிலைகள்ல எதிரிகள் ஃபோர்ஸ் உனக்கு முன்னாடி இருக்கிறதே நீ பார்த்திருக்கீ இல்லையா? எனிமீஸ் இருக்கிறதே நீ பார்த்தில்ல. இனி வருகிற நாட்கள்ல பாரேஸாக நான் உன் முன்னாடி கடந்து போகிறத நீ பார்ப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இந்த மாதம் துவக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், என் ஆவியிலிருந்து அபிஷேகத்திலிருந்து சொல்லுகிறேன், இதுவரைக்கும் எந்த காரியங்கள்லாம் உங்க முன்னாடி இருந்துச்சோ அதை அத்தனையும் தூக்கி ஓரத்துல வச்சிருங்க. அதை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் வருகிற நாட்கள்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். வருகிற நாட்கள்ல அப்பா உங்களுக்கு முன்னாடி பாரேசை போல கடந்து போவார். எல்லா மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் பொய்த்து போக பண்ணுவார். மனிதர்கள் உங்களை குறித்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கல்ல, இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன்லயே இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, இதுலயே இவங்க காலம் முடிஞ்சிடும், இப்ப வேலை இழந்துட்டாங்க, இனிமே வேலை என்ன செய்யாது, இவங்களுக்கு கிடைக்காது, இதுலயே இந்த ஸ்ட்ரகிள்லயே இந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிரும், சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டாங்க, ஒரு தடவை 2 தடவை சொத்தை வித்துட்டாங்கன்னா இனிமே வாங்கவே முடியாது அப்படின்னு உலகம் உங்களை குறித்து ஒரு பிக்சர் வச்சிருக்கு இல்லையா? மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்பெக்டேஷன், ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாவற்றையும் அப்பா பொய்த்து போக பண்ணுவார். ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷனை, மனித எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக பண்ணுகிற பாரேஸாக அவர் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனிதர்கள் உங்களை குறித்து என்னெல்லாம் யோசிச்சாங்களோ, உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சு என்னெல்லாம் அவங்க ஒரு திங்கிங் வச்சிருந்தாங்களோ, அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த எல்லா பிக்சரையும் உடைச்சு கர்த்தர் இந்த மாதம் துவக்கி உங்களுக்கு முன்னாடி பாரேஸாக கடந்து போவான். நல்லா யோசிச்சு பாருங்க. கற்பம் துவக்கி இல்லையா, தடைகளை உடைச்சிட்டு வந்தது வாழ்க்கையில பின்னாடி எல்லாம் பாரேஸ் உடைச்சிட்டு வரல இல்ல, கர்ப்பத்திலிருந்தே உடைச்சிட்டு ஒரு புதிய காரியத்தை கொண்டு வந்தது போல நான் டிக்ளேர் பண்றேன், அப்பா இந்த மாசத்துல, இந்த வருஷத்தின் மத்தியில உங்களை நன்மைகளை காண பண்ணுவார். பாரேஸாக அவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். தடைகளை உடைப்பவராக, த பிரேக்கரா உங்க முன்னாடி கடந்து போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்ப ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, முதல்ல நான் தடைகளை உடைப்பவரா நான் என்ன செய்வேன், கடந்து போவேன். அடுத்து சொல்றார், அவர்கள் தடைகளை எல்லாம் நீக்கி அப்பா உங்களுக்கு முன்னாடி பாரேஸாக கடந்து போவார். அவர் உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். மறுசீரமைப்புக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா இந்த மாதம் தூக்கி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, பாரேஸுடைய வாழ்க்கையில அவனுக்கு தடையா இருந்த சகோதரன், அந்த யூத சட்டதிட்டங்கள், இயற்கை நியதி எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்ப்பத்தில் இருந்த எல்லா தடைகளையும் தாண்டி அவனை வெளிப்பட பண்ணின அதே கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி தடைகளை உடைக்கிறவராக கடந்து போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில ரொம்ப பதட்டப்படாதீங்க, அமைதலா இருங்க. இதுல ஒரு காரியம் என்னன்னா, நீங்க தடைகளை உடைக்கிறீங்க அப்படின்னு அப்பா சொல்லலை, அவர் தான் தடைகளை உடைப்பவர். நாம முயற்சித்து இதை செஞ்சு ஏதாவது பண்ணி அப்படி கிடையாது. நீங்க அமைதலா இருங்க, அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, நீங்க ஏதாவது செஞ்சு பண்ணிடலாம் அப்படின்னு தீவிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது. ஐசாயா சாப்டர் 52 verse 12. ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க ஏதோ விட்டா போதும், இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, நீங்க ஏதோ அவசரமா விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஓட மாட்டீங்க. நான் உங்க முன்னாடி அழகா போய் உங்களை நடத்தி கொண்டு போவேன். நீங்க தீவிரிப்பது இல்லை, நீங்க பதட்டப்படுறது இல்லை, நீங்க ஓடி போகிறது இல்லை. இல்ல, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற?
உன்னுடைய சூழல் மத்தியில, உன்னுடைய காரியங்கள்ல நீ ஏன் இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இவ்வளவு பண்ணிடலாம், அப்படி இந்த பிளானிங். ஏன்னா இதை நம்மளே சும்மா இருந்தா கூட இந்த உலகம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நமக்கு பின்னாடி இருந்து ஒரு புஷ் கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், சோசியல் மீடியா, நம்மளை சுற்றி இருக்கிற ஊழியர்கள் ஏதாவது ஒரு புஷ்ஷை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நம்ம மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்மளே அமைதலா இருந்தா கூட இல்லை, ஈவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட சில நேரங்களில் நம்ம மேல என்ன கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை. அவர்களை கொண்டு சத்துரு என்ன செய்யறான், ஒரு அழுத்தத்தை என்ன செஞ்சு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நல்ல அனுபவசாலிகள் தான், நல்ல ஞானம் உள்ளவர்கள் தான். ஆனா கூட அவர்கள் சில நேரங்களில் மனுஷீகத்துல செயல்பட்டு சில அழுத்தங்களை உங்க மேல என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறப்ப சில விஷயங்களுக்கு உங்களை தீவிரிக்க பண்றாங்க. இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், அவங்ககிட்ட போய் நின்னா அது சரியாயிரும், இவங்ககிட்ட போய் நின்னா சரியாயிரும் அப்படின்னு உங்களை என்ன செய்ய வச்சுறாங்க, ஓட வச்சுறாங்க. ஆனா அப்பா சொல்ற வார்த்தை, நீ ஒன்றும் கலங்காத, நீ ஓடி போகிறது இல்லை, நீ தீவிரித்து எதையாவது செஞ்சிருவேன்னு நினைக்கிற வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் உன் முன்னாடி கடந்து போய் நான் தான் அந்த தடைகளை நீக்கி போடுவேன். அந்த தடைகளை நீங்களோ நானோ நீக்க முடியாது, நம்முடைய சுய முயற்சிகளால நீக்க முடியாது. அப்படி நீக்கிறதா இருந்தா தான் என்னைக்கே நீக்கிருப்போமே இல்லையா? அது நம்முடைய சுய முயற்சிகளால் அது ஆகாது. இயேசு சொன்ன மாதிரி அவர் இல்லாம நம்மளால ஒன்று செய்யக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரால தான் ஆகும். சோ அவரே நமக்கு முன்னாடி நடந்து போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வசனம் சொல்லுது இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், எதிரிகள் உனக்கு முன்னாடி சிறையிருப்புகளை கொண்டு போனதை பார்த்து இல்ல, எதிரிகள் உனக்கு பின்னாடி வந்ததை பார்த்து இல்ல, இனிமே நான் உனக்கு முன்பும் பின்பும் இருக்கிறத நீ பார்ப்ப, நான் உனக்கு முன்னாடி பின்னாடி இருந்து நான் உன்னை காக்கிறத நீ பார்ப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி பாரேச போல நான் என்ன செய்வேன், கடந்து போவேன். ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-22 வாசிங்களேன். பாரேஸை கொண்டு தேவனி பாரேசுடைய தடைகளை அவர் உடைச்சப்ப என்னெல்லாம் ஒரு லைஃப்ல நடக்குது பாருங்களேன். ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-22. பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. தமிழ்ல பாரேஸ், இங்கிலீஷ்ல வந்து ஃபெரேஸ் அப்படின்னு இருக்கு. பேரேஸ்னாலும் பாரேஸ்னாலும் ஒண்ணுதான். சரி, பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாவை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்ப இந்த பேரேசுடைய சந்ததியின் வரலாறுன்னு எங்க மென்ஷன் பண்றாருன்னா ரூத் புஸ்தகத்துல கொண்டு வந்து மென்ஷன் பண்றார். இத்தனை தலைமுறைகள் தாண்டி ரூத் புஸ்தகத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றார், பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. அதாவது தாவீத அவர் மென்ஷன் பண்ண விரும்புறார். ரூத்தினுடைய சந்ததியில தாவீது வர்றதை மென்ஷன் பண்றாரு. ஆனா இதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறாருன்னா பேரேசுடைய சந்ததியில தான் தாவீது வர்றாரு, ஈசாய் வர்றாரு, சாலமோன், இவங்கெல்லாம் பேரேசுடைய சந்ததி. எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு வந்த பேரேசுடைய சந்ததி தான் இவங்க. இந்த ராஜாக்கள் எல்லாம் பேரேசின் வம்ச வரலாறுல வர்றவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றார் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் அப்படின்னா, நான் தடைகளை உங்க வாழ்க்கையில நீக்கி போடுகிற போது அப்பா உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வருவார்னா, ராஜாக்களை, ராஜ்யங்களை உங்களை கொண்டு எழுப்புகிற அளவுக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் போது சொல்றார், நீ ஒரு ராஜ்யத்துல அடிமையா இருந்தில்ல, நீ ஒரு இடத்துல ஒரு ராஜாவுக்கு கீழே அடிமையா இருந்தில்ல, நான் உனக்கு முன்னாடி பாரேச போல கடந்து வரும்போது என்ன நடக்கும்னா ராஜ்யங்கள் ஓ மூலமா எழும்புவாங்க. அப்ப எந்த காரியத்துல நீ அடிமையா இருந்தியோ அதே காரியத்தை உனக்குள்ள இருந்து நான் ஆசீர்வாதமா எழும்ப பண்ணுவேன். நீ ஒரு ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள அடிமையா இருந்தீங்கல்ல, நான் பாரேச போல உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிற போது பல ராஜ்யங்கள் உங்களால ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு முன்னாடி பாரேச போல கடந்து போவார், பாரேசாக தடைகளை உடைக்கிறவரா கடந்து போவார். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க கடன் வாங்கின இடத்துல நீங்க கடன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, சொத்துக்களை விற்ற இடத்துல சொத்துக்களை வாங்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய வேலையை நீங்க இழந்த காலத்துல
அநேகருக்கு நீங்க வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஊழியத்துல அநேக நேரங்களில் தோற்று போன உங்களை அநேக ஊழியர்களை கட்டுகிறவர்களா, அநேக ஊழியங்களை உங்களை கொண்டு எழுப்ப வல்லமை இல்லை. அதான் பாரேசுடைய அபிஷேகம். இல்ல, எந்த ஒரு இடத்துல அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் இருந்தார்களோ அதே இஸ்ரவேல் ஜனங்களை ராஜ்யங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்பா சொல்ற வார்த்தை இதுதான். ஒன்று கவலைப்படாதீங்க, இனி வருகிற நாட்கள்ல இந்த நாள் துவக்கி, இந்த மே 1ஆம் தேதி துவக்கி பாரேச போல அப்பா அவங்க முன்னாடி கடந்து போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுவும் இந்த போவாஸ் ரூத்துக்கு சொல்லும் போது அவர் சொல்றார். ஏன்னா ரூத் புறஜாதி பெண்மணி. அவங்க இந்த இஸ்ரவேல் தேசத்துல எப்படி வாழ முடியும்? ஒரு போவாஸ் யூதன், ஆனா ரூத் புறஜாதி பெண்மணி. இந்த 2 பேருடைய சந்ததி இஸ்ரவேல்ல எழும்பி வர முடியுமா? இந்த 2 பேருடைய சந்ததி எழும்பி வர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கே. யூத பாரம்பரியங்கள், சட்டதிட்டங்கள், இயற்கை விதிமுறைகள், நிறைய தடைகள் இருக்கே. இந்த சந்ததி எப்படி எழும்பி வரும்? அப்படிங்கிற சூழல்ல தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இல்ல, ஏற்கனவே எப்படி நான் தாமார் வழியாக பேரேசை எழும்ப பண்ணினோ அதை போல ரூத்துடைய சந்ததியை நான் எழும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை சொல்றார். அதுலயும் இஸ்ரவேல் மூப்பர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது, போவாசையும் ரூத்தையும் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்களேன். ரூத் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள். ரூத் சாப்டர் 4 verses 11 and 12. ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆகக்கடவது என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் மூப்பர்களும் போவாசையும் ரூத்தையும் ஆசீர்வதிக்கிற போது எப்படி ஆசீர்வதிச்சாங்கன்னா, சந்ததி பாரேசுடைய வம்சத்தை போல வீட்டை போல இருக்க கடவுது. எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும் உடைத்து கொண்டு வெளியில வந்தாங்க பாருங்க. பாரேஸ் வெளியே வந்தா பாருங்க, அவனுடைய சந்ததி எழும்புச்சு பாரு, அதை போல உன்னுடைய குடும்ப வீடு இருக்க கடவுதுன்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி சொல்லி வாழ்த்துறாங்க. அப்ப பாரேஸ் இஸ்ரவேல்ல எதுக்கு புகழ் பெற்றவர்னா, எல்லா தடைகளையும் மேற்கொண்டு வெளியே வருகிற, உடைத்து கொண்டு வெளியே வருகிற, அந்த பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு புகழ் பெற்றவர் தான் இந்த பாரேஸ். அதே போலதான் நானும் ஹெப்சியும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்கள் வீட்டாரை வாழ்த்துகிறோம். உங்கள் வீடு இந்த மே மாதத்துல, இந்த 2026ஆவது வருஷம் மே மாதத்துல உங்கள் வீடு பாரேசின் வீட்டை போல ஆக கடவுது. உங்களுடைய சந்ததிகள் பாரேசின் சந்ததிகளை போல எழும்புவார்களாக. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பாரேசினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது போல மாற்றப்படுவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா உங்க முன்னாடி கடந்து போவார். நீங்க ஏதாவது செஞ்சில்ல, நீங்க ஏதாவது பிரயாசப்பட்டு இல்லை, நீங்க ஏதாவது தீவிரித்து இல்லை, நீங்க அங்க ஓடி இங்க ஓடி எதுவும் இல்லை, அப்பா உங்க முன்னாடி பாரேசை போல கடந்து போய் உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நான் டிக்ளேர் பண்றேன், இந்த மாசத்துல எல்லா தடைகளும் நீக்கப்படும். அந்த வசனம் சொல்லுது, வாசலால் உட்பிரவேசித்து. இல்ல, மீகா 2:13 சொல்லும் போது வாசலால் உட்பிரவேசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு உங்க முன்னாடி கதவை பூட்டி வச்சிருந்தாங்களோ அவங்களே உங்க முன்னாடி கதவை என்ன செஞ்சு வைப்பாங்க? திறந்து வைப்பாங்க. எந்த கதவுகள் எல்லாம் உங்க முன்னாடி பூட்டப்பட்டிருந்ததோ அந்த கதவுகள் எல்லாவற்றையும் அப்பா திறப்பார். அவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். அவர் உங்கள் முன்னணியிலே அவர் போவார். முன்னணியில போவார்னா அவர் உங்களுக்கு தலைவராக, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், த லார்ட், அவர் நமக்கு முன்னாடி ஹெட், தலைவராக கடந்து போவாரா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், உங்க வீட்டுக்கு அப்பாவே தலைவராக இருப்பாரு. அப்பாவே உங்க முன்னாடி என்ன செய்வார்? கடந்து போவார். ESV வெர்ஷன்ல வாசிங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிங்க. இதே மீகா புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிங்க. He who opens the breach goes up before them. They break through and pass the gate, going out by it. Their king passes on before them, the Lord at their head. The Lord at their head. அவங்களுடைய தலையாக அவர் இருப்பாரா. அப்ப ஆண்டவர் உங்க வீட்டுக்கு தலைவராக இருந்து நடத்துவார்,
ராஜாவாக இருந்து நடத்துவார். அவர் தடைகளை உடைக்கிற பாரேசாக இருந்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம். அருமையான உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்துல வருகிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை உங்க பிள்ளைங்க ஆண்டவரை உற்று கவனித்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, தேடி விசாரித்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரை அப்பா உங்க பிள்ளைங்க பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. நான் டிக்ளேர் பண்றேன், இந்த மாதத்துல, இந்த 2026 மே மாதத்துல உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக அப்பா பாரேசாக நீர் வெளிப்படுவி, தடைகளை உடைப்பவராக, த பிரேக்கரா நீங்க வெளிப்படுவீங்க. நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம்ப்பா. எப்படி பாரேசுடைய வாழ்க்கையில இயற்கை நீதிகளை உடைச்சது போல இவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இயற்கை நீதிகளால தடைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீங்க உடைத்து போடுகிறீர். அன்றரை மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்க உடைத்து போடுகிறீர் ஐயா. என்னெல்லாம் சட்டதிட்டங்களால இவர்கள் வாழ்க்கைகள் தடைப்பட்டிருக்கோ, என்னென்ன சூழலால தடைப்பட்டிருக்கோ அது எல்லாவற்றையும் நீங்க உடைத்து போடுகிறீர். நாங்க டிக்ளேர் பண்றோம். எதற்கு இவர்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அதே காரியத்தில் இவர்கள் ராஜாக்களாய் எழும்பி நிற்பார்களாக. ராஜ்யங்கள் இவர்களாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது நான் டிக்ளேர் பண்றேன். மனதார சொல்றேன், அடைக்கப்பட்ட கதவுகள் இவர்களுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. இவர்களை பார்த்து அந்த கதவுகள் திறக்கல, இவங்களுக்கு முன்னாடி கடந்து போகிற பாரேசாகிய கர்த்தரை பார்த்து கதவுகள் திறக்கிறது ஐயா. அப்படி சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. இவர்களுக்கு வீட்டுக்கு நீங்க ராஜாவாக இருக்கிறீங்க. இவர்கள் வீடு பாரேசின் வீட்டை போல இருக்கிறது நான் டிக்ளேர் பண்றேன். இவர்கள் சந்ததிகள் பாரேசின் சந்ததிகளை போல இருப்பார்களாக நாங்க டிக்ளேர் பண்றோம். இவர்களுக்கு நீரே ராஜாவாக இருக்கிறீன்னு டிக்ளேர் பண்றோம். இவர்கள் வீட்டுக்கு நீரே தலைவராக இருக்கிறீன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். நான் ஆவியிலிருந்து அபிஷேகத்திலிருந்து சொல்றேன், தடைகள் நீங்கிற்றுன்ற செய்தியை உங்க பிள்ளைகளுடைய வாய் சொல்ல என்னுடைய காதுகள் கேட்கும். எங்களுடைய காதுகள் இதை சாட்சியாக கேட்கும்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி நான் மனதார பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். ஊழியத்திற்கான தடைகள் நீங்கிற்று, பொருளாதாரத்திற்கான தடைகள் நீங்கிற்று, சுகத்திற்கான தடைகள் நீங்கிற்று, இவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கான தடைகள் நீங்கிற்று, வேலைக்கான தடைகள் நீங்கிற்றுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. இவைகள் எல்லாவற்றையும் எங்க அப்பா நீங்க கேட்டு, கர்த்தராகிய இயேசு நீர் கேட்டு, உடைய 2 கரங்களையும் எங்களுடைய பாரேசாக இருக்கிற இயேசு நீங்க கேட்டு, உடைய 2 கரங்களையும் இவர்கள் எல்லைகளுக்கு நேராக, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக உடைய கரங்களை ஏறெடுத்து எங்க வார்த்தைகளுக்கு ஜபத்துக்கு நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் மெய்ப்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.